Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எவ்வளோ இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் தான் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதாவது பேராமெடிக்கலுக்கு உங்களுக்கு வந்து சில விஷயங்கள், அதாவது கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த டேட் வந்து நேற்றோட நமக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக கரெக்ஷன் விண்டோவை என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக நீங்கள் வந்து அந்த கரெக்ஷன் விண்டோவை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து கவுன்சிலிங்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கவுன்சிலிங் எண்ட் ஆகிறது நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த நேரம் போகிறதும் தெரியாது, காலம் போகிறதும் தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கரெக்ஷன் விண்டோவை சரியாக நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மிஸ்டேக் இருக்குது. முக்கியமாக மேஜர் மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றவே முடியாது. அதனால் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமாக பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் அதாவது எந்த கோர்ஸ் வேணாலும் வித் ஹாஸ்பிட்டலோட லோ ஃபீஸில் எங்கே சார் காலேஜஸ் வந்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்பிளேயில் நம்ம நம்பர் பார்த்துட்டீங்க. எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. முக்கியமாக டீம்டு யூனிவர்சிட்டி பக்கம் போனோம் அப்படின்னா நிறைய டீம்டு யூனிவர்சிட்டியில் லோ ஃபீஸில் காலேஜஸ் வந்துருக்கு, வித் ஹாஸ்பிட்டலோட இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் வேணுனாலும் சரி, இல்லை பிபிடி, இல்லை பிஓடி, சரியா, இல்லை ஏஎல்எஸ்பி, எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, அதாவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல் யாரெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த வருஷம் ரவுண்ட் 1க்கு யாரெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும், சரியா, ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு யார், அதாவது என்னென்ன கோர்சஸ் வந்து ரவுண்ட் 1ல் வரும் அப்படிங்கிறத நாம் இப்போ என்னாச்சு பார்த்தா தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், சரியா. அடுத்து நமக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அந்த ரேங்க் லிஸ்ட் வந்த பின்னாடி இது வந்து லாஸ்ட் இயரோட ஷெடியூல். ஓகேவா? இந்த லாஸ்ட் இயர் ஷெடியூலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தெளிவாக நீங்கள் பாருங்கள். அதாவது பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஃபார் ஆல் ஸ்பெஷல் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜ், ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜ். அப்போ பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா போட முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுக்குமே நம்ம வந்து எலிஜிபிள். யார் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து அதாவது 200லேருந்து 165 வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கூப்பிட்ருக்காங்க. ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்கு 1லேருந்து 20,207 வரைக்கும் என்னாச்சு பார்த்தா கூப்பிட்ருக்காங்க. அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃப் வந்து ஒரு 160 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான், அதாவது பேராமெடிக்கல் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கோர்ஸ் ஒரு 18 கோர்ஸஸ் பார்த்தீங்களா, அந்த 18 கோர்ஸும் கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. அதே மாதிரி எல்லா கவர்மெண்ட் காலேஜும் எல்லா கோர்ஸஸும் இருக்காது. உங்களுக்கு வேக்கன்சி லிஸ்ட்டு எல்லாமே என்னாச்சு பார்த்தா சூப்பராக கொடுத்துருவாங்க, சரியா. அப்போ இந்த கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய 18 கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும்தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். அதுவே ரவுண்ட் 2க்கு நீங்கள் போகும்போது ப்ரைவேட் காலேஜஸ் வரும். ப்ரைவேட் காலேஜஸ் சொல்லும் போது எல்லா கோர்ஸுமே கவுன்சிலிங்கில் வராது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டீங்க, சரியா. நிறைய கோர்சஸ் வந்து இந்த இப்போ பேராமெடிக்கலில் ப்ரைவேட் காலேஜஸில் நிறைய கோர்சஸ் வந்து இருக்கும், சரியா. அந்த கோர்ஸ் எல்லாத்தையுமே கவுன்சிலிங் இருக்காது. அது டைரெக்டாக தான் நம்ம அட்மிஷன் போட்டாகணும், சரியா. ஒரு 4 கோர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு, அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் கவுன்சிலிங்கில் நமக்கு வரும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கில் 2 இருக்குது. ஒன்று மெயில் நர்சிங், இன்னொன்று ஃபீமேல் நர்சிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம், சரியா, முக்கியமான கோர்ஸ். அதுக்கும் வந்து கவுன்சிலிங் உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் பிபிடி, அதுக்கப்புறம் பிஓடி. இந்த 4 கோர்ஸ் மட்டும்தான் நமக்கு ப்ரைவேட் காலேஜ் கவுன்சிலிங்கில் நடக்கும். மற்ற எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் கவுன்சிலிங் மூலியமா போக முடியும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு லோ ஃபீஸில் காலேஜஸ் வந்து வேணும் அப்படின்னா இப்போயே நீங்கள் என்னாச்சு பார்த்தா பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரவுண்ட் 2ல் நான் வந்துடுவேன், நான் கவுன்சிலிங்கில் நான் சீட் எடுத்துருவேன், அது ஓகே, உண்மைதான். ஆனால் நீங்கள் கவுன்சிலிங்கில் சீட் எடுத்து போனாலுமே நிறையா ப்ரைவேட் காலேஜில் ஃபீஸ் வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோ ஃபீஸ் காலேஜை பார்த்து இப்போயே வச்சுங்க, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெடி பண்ணுறதுக்காக. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.